ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை தியான மலர்ல தினம் ஒரு மந்திர நிகழ்ச்சியில நம்ம தினமும் சந்திச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கான மந்திரம் அதனோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஞானக்கண் அப்படிங்கிறது அதனோட தலைப்பு. நமக்கு இந்த கண்ணை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். தியானத்தில் அமரும் போது கூட கண்ணு மூலியமாக தான் 80% நமக்கு சக்தி வெளியேறுது. அதனால தான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஒருத்தரோட இதயம் அவங்களோட அந்த உணர்வுகளின் வாசலாகவும் கண்கள் இருக்கு. கண்களுக்கு ரொம்ப பொய் சொல்ல தெரியாது. வாய் பொய் சொல்லும், கண்கள் பொய் சொல்லாதும்பாங்க. அப்படி உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணை மூடுனா மட்டுமே உள் உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஞான கண் நமக்கு திறக்குது. இது எந்த கண்ணை பத்தி அவர் சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண் இழந்தான் பெற்றான்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கண் இழந்தான் பெற்றானா சாதாரணமா கண் இழந்துட்டாங்க, பெற்றும் போது ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்ப நம்ம இந்த ஆன்மீக பாதையில வந்த பிறகு ஒவ்வொரு வார்த்தைக்கும் புது புது அர்த்தம் தோணும். அப்ப எந்த கண்ணை இழக்கணும், எந்த கண்ணை பெறணும், அது நமக்கே தெரியும் இல்லையா? அப்ப அந்த கண்ணை நம்ம இழந்தாதான், உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணை நம்ம கொஞ்சம் இழந்தாதான் உள்ள இருக்கிற கண் திறக்குது. அப்ப இந்த கண்ணை நம்ம பர்மனண்டா மூடணும்னு இல்லை. அந்த கண்ணை திறக்கும் போது வெளியில இருக்கிற அத்தனை விஷயங்களும் வேற ஒரு புது கண்ணோட நம்மளால பார்க்க முடியுது. இல்லைன்னா குருடரை வழி நடத்தி செல்றதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எல்லார்கிட்டையும் தெரியும் அப்படின்னு இந்த அறிவு தகவல் மூலமா சில பேர் வழி நடத்தி செல்றாங்க. ஆனா அந்த உள்வழிக்கான கண் திறக்கலைன்னா யாருக்கும் யாரையும் வழி நடத்தவும் முடியாது. இப்ப இந்த பாடலை பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். கற்றறிவாளர் கருதிய காலத்து, கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு, கற்றறிவாளர் கருதி உரை செய்யும், கற்றறிவாளர் காட்ட கயல் உளவாக்குமே. இந்த கற்று அப்படிங்கும் போது நம்ம யாரை சொல்றாருன்றதா முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ நம்ம கூட இங்கே வரும்போது நிறைய புத்தகம் படிங்க, நிறைய சத்தங்கள்லாம் சேருங்க, நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோம். ஆனால் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது வேறு, விஷயத்தை புரிஞ்சிக்கிறது உணர்றதுங்கிறது வேறு. நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும், ஆனால் புரிந்து கொள்ள முடியுமா, அதை நமக்குள்ள உணர முடியுமா? அதுக்கு தான் இந்த ஞானக்கண் தேவைப்படுது. நம்ம காது வழியா கண் வழியா கிடைக்கக்கூடிய அத்தனை உணர்வுகள் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த செய்திகள் நமக்கு அது உண்மையான அந்த உண்மை சத்தியத்தை நோக்கி கொண்டு போகணும்னா என்ன அப்படிங்கிறதான் சொல்றாரு. நிறைய கற்றுக்கொள்ளணும், அது கற்றாமல முடியாது. அந்த கற்றறிவாளர் கருதிய காலத்து, இதெல்லாம் எப்படி கற்றுக்கொண்டோன்னு அவங்க தெரிஞ்சு கொள்ளும் போது கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டுன்னு தெரிஞ்சுப்பாங்களாம். நம்ம கற்றுள்ள கருத்துக்கள் எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஞானக்கண் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்களாம். அந்த கற்றறிவாளர் கருதி உரை செய்யின், உரைனா சொல்றது. அது தெரிஞ்ச பிறகு இப்ப நமக்கு பத்ரஜி தனக்குள்ள அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த ஞானத்தை குறித்து ஊரா இல்ல, கிராமமா உலகம் ஃபுல்லா எந்த எண்டு போக முடியுமோ போய் அதை சொன்னது. கருதி உரை செய்யின், அதை பத்தி குறிச்சு சொல்லுங்கிறார். அதை சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. அப்படி சொன்னா கற்றறிவாளர் காட்ட கயல் உளவாக்குமே. அவங்க அந்த சொல்லி கொடுக்குற பாதையில தான் நம்ம போக முடியும். அவங்க பாதையை கை நடத்தி இந்த குருடரை வழி நடத்தினாங்கன்னு அது கூட வழியை காட்டதான் முடியும். அது கூட யாரும் நடக்க முடியாது. அவங்க காட்டுனாங்கன்னா கயல் உளவாக்குமே. கயல்னா அந்த கண், கயலுக்கும் கண்ணுன்னு பேர் உண்டு இல்லையா? கயல்னா மீனுன்னு சொல்லுவாங்க. மீன் போல உள்ள கண்ணுன்றதுனால அந்த ஓமை. உளவாக்குமேனா நம்மளால அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இதை யார் நமக்கு சொல்றது? ஒரு பெரிய கற்றறிவாளர். அதாவது நம்ம உடல் மனம் அறிவு ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அறிவுனால சேகரிக்கக்கூடிய ஞானத்தை பெற்றவங்க அந்த காலத்துல அதாவது அவங்களோட அந்த ஞானம் பெறுகிற காலத்துல நமக்கு அந்த கண் உண்டு அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் பொழுது, அதை காட்டும் பொழுது கயல் உளவாக்குமே. அந்த கயல் நம்ம உள்ள இருக்குன்றத நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதா இந்த திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு. அப்ப கற்றது அப்படிங்கிற செயல் எவ்வளவு முக்கியம்.
புத்தகம் படிக்க வேணும் அப்படின்னு அடிக்கடி பத்ரிஜி சொல்லுவார். ஒரு புத்தகம்னு இல்லை, எவ்வளவுலாம் கையில கிடைக்குதோ ஒவ்வொரு புத்தகத்திலையும் நமக்கு ஒரு ஞானம் ஒளிஞ்சிருக்கு. அந்த புத்தகத்தை எல்லாம் கற்றுக்கொண்டாலும் அதன் மூலமா புரிஞ்சு கொண்டல் தான் உண்மையான ஞானமா இருக்கும். வெறும் தெரிஞ்சு கொள்றது இல்லை, புரிஞ்சு கொள்றது. அந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சோம்னா அதை இன்னொருத்தருக்கு சொல்லி அந்த வழியை காட்டி அவங்களுக்கும் அந்த கயல் உள்ள இருக்குன்றத புரிஞ்சு கொள்ள வைக்கிறது தான் உண்மையான வழி அப்படிங்கிறதையும் இவர் சொல்றதா நமக்கு தோணுது. இப்ப திருப்பி அந்த பாடலை பார்க்கலாம். கற்றறிவாளர் கருதிய காலத்து, கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு, கற்றறிவாளர் கருதி உரை செய்யும், கற்றறிவாளர் காட்ட கயல் உளவாக்குமே. அப்படி நமக்கு இந்த மாதிரி நிறைய மகான்கள் சொல்றது மூலமாகவும் நமக்குள்ள உள்ள உணர்றத தெரிஞ்சு கொள்றதுக்கு தெரிஞ்சு கொண்ட பின்னு புரிஞ்சு கொள்ளவும் நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் இன்னைக்குரிய பாடல். இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.